உங்களுக்கு தெரியும் அந்த பறவை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆனை சாத்தான் பறவை, அந்த பறவைகள் எல்லாம் எப்படின்னா கலந்து பேசின பேச்சு அரவம் கேட்டிலையோ அப்படின்றாங்க. அஹ், கலந்து பேசின பேச்சு அப்படின்னா அந்த கீசு கீசுன்ற அந்த பறவைகள், அந்த ஆனை சாத்தான் பறவைகள், பரத்வாஜ பறவைகள் என்ன பண்றதுன்னா அது வந்து ஒண்ணு எழுந்து இன்னொருத்த எழுப்புதான். அதே மாதிரி மற்ற எல்லா பறவைகளும் எழுந்து இப்ப எப்படி தாயார் ஆண்டை கோதால் தாயார் வந்து போயிட்டு ஒருத்தர் ஒருத்தரா எழுப்புறாங்க, அதே மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் ஆல்ரெடி ஒண்ணு ஒண்ணு எழுந்துடுச்சான். எழுந்து ஒண்ணு வந்து இன்னொன்னு எழுப்பி எல்லாம் எழுந்து கீசு கீசு கீசுன்னு சத்தம் போடுறதாம். ஆனா அந்த சத்தத்துக்கும் வந்து நீ எந்திக்கலையா பேய் பெண்ணே அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஸோ இந்த பறவைகள் பாத்தீங்கன்னா நம்ம பறவைகளுக்கும் இந்த இதுக்கும் வந்து நிறைய சம்மந்தம் இருக்கு. அதாவது நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஆஹ், மகாலட்சுமி தாயார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிளி இருக்கும். அதே மாதிரி நம்ம ராதாகிருஷ்ணர் அவங்களுடைய ஸ்ரீமதி ராதாராணியோடைய செல்ல பறவை வந்து எதுனா இப்போ ஒரு பறவை ஒரு கிளி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பகவானுடைய ஆஹ், பெருமாளுடைய வாகனம் எதுனா கருடன். அந்த மாதிரி பறவைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாஸ்திரங்கள்ல வந்து நிறைய, அதாவது நிறைய இடத்துல வரும் பறவைகள் பத்தி பேசியிருப்பாங்க. அது மாதிரி உதாரணமா வச்சு என்ன சொல்றாங்க, தாயார் வந்து கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சு அரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னா. பேய் பெண்ணே அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நேத்து ஸ்லோகம் கேட்டிருப்பீங்க. நேத்து ஸ்லோகத்துல என்ன சொன்னாங்க பெண்ணை எழுப்பும்போது? யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்ல கேட்டாங்க. அன்மியூட் பண்ணி பேச முடியுமா? பேச முடியும்னா சொல்லுங்க பாப்போம். புள்ளின் சிலம்பினக்கான். ஆ, நேத்து வந்து புள்ளின் சிலம்பலக்காலம் அதுல வந்து என்ன சொல்றாங்க, ஆஹ், விழிச்சங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம். பேய்முலை நஞ்சுண்டு அதாவது நேத்து என்ன ஆச்சு, அதாவது இவங்க வந்தாங்க யாரு, அந்த ஒரு பூதனை அப்படின்ற ஒரு அரக்கி. அரக்கி வந்து பேயா வந்தாங்க. யார யார கிருஷ்ணரை கொல்றதுக்காக வந்தாங்க மதுராவில், கோகுலத்துல. ஸோ அதை வந்து சொல்லி அதை நேத்து சொன்னதை வந்து அதை வந்து இன்னைக்கு சொல்றாங்க. அச்சோ நேத்து தானே நம்ம அந்த பொண்ணு அந்த பேய், அந்த பேய் பேய் பெண்ணை பத்தி பேசணும், இன்னைக்கு நம்ம நம்ம தோழியும் பேய் பெண் ஆயிட்டாலோ அப்படின்னு நினைச்சு என்ன சொல்றாங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு தாயார் வந்து என்ன சொல்றாங்கன்னா பேய் பெண்ணே அப்படின்ட்டு எழுப்புறாங்க. பேய் பெண்ணே எழுந்துரு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சத்தமும் கேட்கலையா இவ்வளோ பறவைகள், அதாவது அந்த பரத்வாஜ பறவைகள் இவ்வளோ சத்தம் போடுறது, அதுவும் உனக்கு கேட்கலையா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. காசும் பிறப்பும் அப்படின்னா அதாவது அந்த அந்த ஆய்ச்சியர், இந்த இடையர்குல பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையில வந்து ஃபுல்லா வந்து இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நகைகள் அப்படின்னாலே உடனே ஜிஆர்டி அங்க போயிட்டு பல வகையான தங்க நகைகள்ல வந்து இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்ட்டு பாக்குறோம். இப்ப இப்ப இருக்க தங்கம் இருக்கிற விலைக்கு நம்ம அந்த பக்கம் போக கூட முடிய மாட்டேங்குது. ஆனா தங்கம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நகை நகையா இருக்கு இந்த காலத்துல. ஆனா அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காசும் பிறப்பும், காசும் பிறப்பும் அப்படின்னா ஆஹ், அதாவது அந்த நகை, அந்த அது மிருகங்களுடைய மிச்சங்கள்ல வந்து நகை பண்ணி போட்டுருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளையல் போடுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊர்ல. அது என்னன்னா இந்த காஞ்ச் அப்படின்னுவாங்க, இந்த சங்குல பண்ற வளையல், சங்குல பண்ற கம்மல். அத மாதிரி நிறைய இங்க வந்து போட்டுப்பாங்க. அதாவது நிறைய அந்த பெண்கள் எல்லாருமே வந்து அது ஒரு 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 ட்ரெடிஷனாவே, அதை வந்து ஒரு பாரம்பரியமாவே அவங்க வந்து தங்கத்துல போடாம ஒரு நல்ல விசேஷ நாட்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சங்குல பண்ண வளையல் அந்த மாதிரி போட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பிரமாதமான ஒரு சத்தம் கேட்கும். அது வந்து அவங்க கையை அசைக்கும் போது நல்ல அருமையான ஒரு சத்தம் கேட்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த காசும் பிறப்பும் அப்படின்றது வந்து என்னன்னா மிச்சங்கள், அதாவது மிருகங்களுடைய மிச்சங்கள்ல இருந்து வர பண்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைகள் தான் அதுக்கு வளையல், அந்த இது செயின் அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறது தான் வந்து காசும் பிறப்பும் அப்படின்னு. அதுக்கு பேர் வந்து அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படின்னா. அச்சுத்தாலி ஆமைத்தாலி எப்படின்னா
இந்த நகை இந்த மிருகங்களுடைய மிச்சத்துல இருந்து பண்றது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 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 கதையும் இருக்கு. இதுக்கு இதுக்கு வந்து என்னன்னா இந்த ஆஹ், ஆம், கிருஷ்ணர் வந்து கோகுலத்துல இருக்கும்போது தொடர்ந்து வந்து இவங்க வந்து கம்சன் வந்து அரக்கர்களை அனுப்பிட்டே இருந்தான் கிருஷ்ணரை கொல்றதுக்கு. ஸோ இதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முதல் இடத்துலயே ஒரு 3 4 அரக்கர்கள் வந்த உடனே ஆஹ், யசோதா தாயாருக்கு வந்து ரொம்ப வந்து பயமாயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ பிரச்சனையா இருக்கே இங்க வந்து ஒரு ஒரு அரக்கரா வந்துகிட்டே இருக்கானே என் பையனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆமை நகம், அப்புறம் வந்து இந்த புலி நகம், இதுல இருந்து அதையெல்லாம் எடுத்து ஒரு ஒரு ஆபரணம் பண்ணி அதை வந்து பகவானுக்கு சாத்தி விட்டாங்க. கிருஷ்ணருக்கு வந்து அதை வந்து போட்டு விட்டாங்க. அதாவது அந்த நம்ம நம்ம ஊர்லயும் வந்து இப்பயும் சில இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அதாவது ஒரு பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா என்னன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செயின்லாம் பண்ணி போடுவாங்க. அதாவது ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா. ஆனா நமக்கு வந்து இந்த ஹரினா இந்த 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 கலியுகத்துல வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு ஆபரணம் நம்ம போட வேண்டியது என்னன்னா ஹரி ஹரிநாமத்துடைய நாபரம் தான். இந்த கலியுகத்துல ஹரே நாம ஹரே நாம கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதா. அது வந்து கலியுகத்துக்கு. ஆனா யசோதா மைய வந்து துவாபர யுகத்துல வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு அச்சுத்தாலி ஆமை தாலி அதாவது இந்த நகங்களை வந்து பண்ணி ஒரு ஆபரணத்தை போட்டு விட்டாங்களாம் கிருஷ்ணருக்கு. அதுக்கப்புறம் ஆஹ், என்னன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நிறைய பசங்களுக்கு வந்து நிறைய இதெல்லாம் போட்டு விடுவாங்க. இந்த செயின், கையில வந்து கயிறு கட்டி விடுறது, பழைய தாயத்தை கட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்க, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வந்து காலேஜுக்கு போகும்போது என்ன ஆகும், காலேஜில் வந்து அவங்க நினைப்பாங்க, அச்சோ இது என்ன இது எல்லாரும் பார்த்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களே, இது நமக்கு இதுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கழட்டி விசிறிடுவாங்க. கேட்டால் அது வந்து எனக்கு தேவையில்லை, அம்மா நீ சின்ன வயசுல நீ போட்டது, நான் எதுக்கு அதை போட்டிருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யசோதை வந்து கிருஷ்ணருக்கு போட்டு விட்டது ரங்கநாதர். ரங்கநாதர் வந்து சாட்சாத் கிருஷ்ணர் தான், அது எல்லாருக்கும் தெரியும் உங்க எல்லாருக்கும். அது என்ன ஆதாரம் அப்படின்னா ரங்கநாதர் வந்து வாயை திறந்தா வந்து வெண்ணெய் வாசனை வருமா. வெண்ணெயை யாரு திடீர் தின்றது? கிருஷ்ணர். அந்த ரங்கநாதர் அந்த கிருஷ்ணர் தான் ரங்கநாதரா வந்து திருச்சியில ஸ்ரீரங்கத்துல வந்து சாயன கோலத்துல இருக்காரு. ஸோ அந்த ரங்கநாதர் வந்து என்ன பண்றாருன்னா ஆஹ், ஏதாவது வாயை திறந்தாலே அவர் வாயிலிருந்து வெண்ணெய் வரவே வருமா. எதுக்காவது பேசுறதுக்கோ கொட்டாவி விட்டாலோ எதுக்கு பண்ணாலும் அவர் வந்து வெண்ணெய் வாசனை வருமா. ஸோ அதனால கிருஷ்ணரும் ரங்கநாதரும் ஒண்ணுதான். ஸோ ஒரு வாட்டி என்னன்னா இந்த பராசர பட்டர் வந்து ரங்கநாதரை தரிசனம் பண்றதுக்கு போனாராம். அப்போ வந்து போயிட்டு பார்க்கும்போது அஹ், ரங்கநாதா நீ எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகான், நீ ஒரு பெருமாள், நான் உன்னை தரிசனம் பண்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவர் வந்து பராசர பட்டர் சொல்லும்போது ரங்கநாதர் சொன்னாராம், நான் அவ்வளவு பெரிய பெரிய ஆள்லாம் இல்ல, பாரு என் கழுத்துல நான் என்ன இருக்கு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப பார்த்தா அதே அந்த 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 அச்சுத்தாலி ஆமைத்தாலி யசோதை போட்டு விட்ட அதே அந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலியை வந்து அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா அதுல வந்து அந்த காலத்துல வந்து அந்த நகைகள் அந்த அதாவது வந்து ஆபரணங்கள், அதாவது கிருஷ்ணர் வந்து சின்ன வயசுல தாயார் போட்டு விட்டதை ரங்கநாதராகி அவர் வந்து ஒரு மன்னரா இருக்கும்போதும் அதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாராம். அங்க ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதரா இருக்கும்போதும் அதை போட்டுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் வந்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேத்து, அதாவது என்னன்னா அந்த கையோட அசைவு நான் இப்பதான் சொன்னேன், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இங்க வந்து அந்த சத்தம் அந்த சங்குல பண்ண வளையலோட சத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சத்தமா இருக்கும். அந்த மாதிரி கை கலப்ப கை சாரி கலகலப்ப கை பேர்த்து அப்படின்ட்டு அந்த சத்தம் வருதே. பெண்ணே, பேய் பெண்ணே, அதாவது இன்னுமா ஏந்திக்கல அந்த சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றேன், சரி வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால். யா, இப்ப ரெண்டு, அதாவது இப்போ வந்து ஆண்டாள் தாயார் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு புலன்களை பத்தி பேசுறாங்க. ஒண்ணு இதை பத்தி பேசுறாங்க, எது, காதுல சத்தம், அதாவது காது மூலமா நம்ம வந்து சத்தங்களை கேட்கிறோம், அது வந்து ஒரு புலன். ரெண்டாவது வந்து மூக்கு. வாச நறுங்குழல், அதாவது இந்த வாச நறுங்குழல் அதாவது வாசனையான அந்த அந்த கூந்தலை கொண்ட அந்த ஆட்சியர், அந்த வாசனையாவும் உன் மூக்குல ஏறல அப்படின்ட்டு கேக்குறாங்க. உன்னுடைய மூக்கு துவாரத்துல வந்து அந்த வாசனை கூட ஏறல அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காரு, ஆஹ், நம்ம என்னதான் வந்து தூங்கிட்டு இருந்தாலும்
ஒரு புலன் வந்து எப்பவுமே வந்து செயல்ல இருக்கும். அந்த புலன் மட்டும் தூங்கவே தூங்காது. அது என்னன்னா காது. அதுக்கு அடுத்தது மூக்கு. ஏன்னா நம்ம என்னதான் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு திடீர்னு ஒரு சத்தத்தை கேட்டுனா எழுந்திச்சிரும். பிரபாதர் வந்து நிறைய பர்பட்ல வந்து எழுந்திக்கிறார். அதனால தான் வந்து அந்த ஹோலி நேம் வந்து இந்த 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 திருநாமம், பகவானோட திருநாமம் வந்து அஹ், இந்த கலியுகத்துல வந்து அஹ், பிறந்திருக்கிறது காரணமே வந்து அதுதான். எதுக்குன்னா அந்த சத்தம் சத்தம் உள்ள நம்ம காதுக்குள்ள அந்த திருநாமம், அந்த பகவானுடைய திருநாமத்தோட சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். சோ அந்த சத்தமும் கேட்கலையா, வாச நறுங்குழல், அதாவது அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆய்ச்சியர் வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய கூந்தல் வந்து அவ்வளவு வாசனையான ஒரு கூந்தலாம். அது எப்படி தாயார் வந்து சொல்றாங்க, ஏன் அது வந்து சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த சிவபுராணத்துல வந்து பாண்டிய மன்னருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் இந்த தருமி வருவாரு. தருமி வந்து சந்தேகத்துக்கு வந்து பாடலை வந்து சிவபெருமானே வந்து பாடலா வந்து ஒரு 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 கவிஞரா வந்து எழுதி, ஒரு புலவரா வந்து ஒரு பாடலை எழுதி கொடுப்பாரு. அப்புறம் அந்த தருமி எடுத்துட்டு போவாரு. அந்த 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 கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா அது வந்து புராணங்கள்ல வர வர கதை தான். புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது தான். அது வந்து படமா எடுத்ததுனால நம்ம எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப பிரமாதமா வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த நக்கீரர் வந்து அந்த பாண்டிய மன்னனுடைய தலைமை புலவரா இருப்பவர் நக்கீரர் வந்து சொல்லுவாரு, பெண்களுக்கு கூந்தல்ல இயற்கையா மனம் இல்லை, செயற்கை மனம் தான். ஏன்னா எல்லாரும் வந்து லோரியல் கார்னியர் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து செயற்கை மனம் அப்படின்ட்டு சொல்லாரு. ஆனா அப்போ கேட்பாரு அந்த சிவன் வந்து நக்கீரர் முன்னாடி வந்து நின்னு கேட்பாரு. ஆஹ் எல்லாருடைய அந்த பெரிய அந்த தேவலோகத்துல இருக்க எல்லா பெண்களுடைய பேரையும் சொல்லி கேட்பாரு. அப்ப வந்து சொல்லி கேட்பாரு. அந்த ஆஹ் என்னது பெருமா சாரி ஈசனுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த அர்த்த நாரீஸ்வரருக்கும் அந்த கூந்தல் வாசனை கிடையாதான்னு, வாசனை கிடையாது அப்படின்ட்டு நக்கீரர் சொல்லுவாரு. உடனே நமக்கு தெரியும் நக்கீரருக்கு வந்து நக்கீரை வந்து எரிச்சிடுவாரு சிவன் கோவத்துல. இந்த இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்திருப்போம். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த இதுவை வந்து ஆஹ், பார்வதி தாயார் வந்து ரொம்ப வந்து யோசிச்சாங்களாம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே எல்லா பெண்கள், அந்த தேவலோகத்து பெண்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிட்டு அவங்களை வந்து ஆறுதல் படுத்துனாங்களாம். அப்போ வந்து அஹ், அதாவது என்ன எதுக்காக அவங்க வந்து வருத்தப்பட்டாங்கன்னா, இப்படி வந்து வந்து என்னுடைய கூந்தலுக்கும் மனம் இல்லைன்ட்டு இப்படி சொல்லிட்டாரே இந்த நக்கீரர் அப்படின்ட்டு வருத்தப்பட்டார். அப்போ வந்து அப்போ வந்து பூதேவி ஸ்ரீதேவி எல்லாரும் வந்து அங்க போய் அவங்கள வந்து சாந்தப்படுத்தினாங்க. அப்ப வந்து அந்த அந்த பூதேவி சொன்னாங்களாம், நான் வந்து இத வந்து நிலைநாட்டுவேன். பெண்களுக்கு கூந்தலில் மனம் வந்து இயற்கையானதுன்ட்டு நான் வந்து நிலைநாட்டுவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே அதே பூதேவி தாயார் தான் கோதையா ஆண்டாள் தாயாரா வந்து இங்க வந்து இப்போ வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, வாச நறுங்குழல். அவங்க எதுவும் வந்து இதெல்லாம் போட்டுக்கல, ஹேர் ஸ்பா பண்ணல. ஆம், என்னது பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அந்த வாசனை திரவியங்கள் எதுவும் போடல. இப்பெல்லாம் வந்து ஹேர் ஸ்பா அது இந்த ஹேருக்கு பார்த்தீங்கனாலே ஒரு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க கடைக்கு போனோம்னா. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் அந்த வாசனையுமா உனக்கு மூக்குல ஏறல அப்படின்ட்டு கேக்குறாங்க. சரி, காதுதான் செவடா போச்சு. அந்த கீச்சு கீச்சுன்னு கத்துற அந்த பரத்வாஜ பறவைகளோட ஒலி தான் உனக்கு காதுல விழல. அட்லீஸ்ட் உன் மூக்கு துவாரத்துலயாவது இந்த வாசனை ஏறணுமே, அதுவுமா ஏறல அப்படின்ட்டு கேக்குறாங்க. கேட்டுட்டு திரும்ப என்ன சொல்றாங்க, வாஸ் ஆஹ், 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 வாசனை ஓகே, ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றாங்க, தயிர் அரவம் அதாவது என்னன்னா, இந்த தயிர் மத்துல வந்து கடைவாங்க. ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து நல்லா கெட்டி தயிரா இருந்ததுன்னா அதுக்குள்ள நீங்க அந்த மத்தை போட்டு அப்படி பண்ணீங்கன்னா ஒரு சத்தம் வரும். நீங்களாம் இப்பெல்லாம் வந்து நம்ம ஜெனரேஷன், அது நம்ம எனக்கு எப்படின்னு தெரியல. ஒரு ஜெனரேஷன் முன்னாடி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் மத்துல தான் வந்து கடைவாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் இந்த மத்துன்றதே ஒரு ஒரு இருக்கிறதான்ற தெரியல. நான் நிறைய இந்த ஜெனரேஷன் பசங்களுக்குலாம் வந்து தெரியுமான்னு தெரியல. ஏன்னா
நான் இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி நம்ம அந்த கார்த்திக் மந்த் அப்படின்னாங்க தாமோதர் மந்த்ன்ற அந்த தாமோதர் லீலையை பத்தி நாம பேசுவோம். அப்போ வந்து நான் ஒரு வீட்டில் போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன். தம்பி, உனக்கு வந்து வெண்ணெய் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்ட்டு கேட்டேன். வெண்ணெய் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்றான், பிரபு நான் லூலுல போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கதான் லூலு போனா வந்து வெண்ணெய் கிடைக்கும். லூலைனா அந்த துபாயில இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட். லூலுக்கு போனா அங்க போனா எனக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும், நான் வாங்கிட்டு வந்துடுவேன். சரிப்பா, அது எங்கேருந்து வருது அப்படின்னு, எதுல இருந்து வருது தெரியல. அந்த தம்பிக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து இந்த இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து எப்படி எதுல இருந்து வருதுன்னே தெரியல. ஏதோ கிடைக்கிறது அவ்வளவுதான் சாப்பிடுறோம். அவ்வளவுதான். எது எங்க இருந்து வருது அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த அதாவது நம்ம நம்ம இந்த ஜெனரேஷன் இல்லாம ஒரு ஜெனரேஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் மத்துல எங்க எங்க அம்மாலாம் வந்து மத்து வச்சு கலந்துதான் நான் பார்த்திருக்கேன். கையில தான் மாவாட்டுவாங்க. இப்பதான் கிரைண்டர் மிக்ஸி அதுன்னு வந்துடுது. ஸோ அவங்க வந்து அந்த மோர் சிலப்புறது வந்து அதை பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே இப்பயும் சரி ஒரு மத்தை போட்டு ஒரு சிலப்புனீங்கன்னா புலக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அதான் நல்ல தயிர் கெட்டி தயிரா இருந்ததுன்னா ஒரு சத்தம் வரும். அந்த சத்தமும் கேட்கலையா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஆட்சியர்கள்லாம் வந்து ஆம், அந்த இதை வந்து இது பண்ணுவாங்க. அந்த இதுவை வந்து தயிரை வந்து கடைவாங்க வெண்ணெய் எடுக்கிறதுக்காக. ஆஹ், அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க, ஆஹ், நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி அப்படின்ட்டு. அப்ப வந்து என்ன பண்றாங்க, முதல்ல வந்து பேய் பெண்ணே அப்படின்ட்டு திட்டிட்டுமே அப்படின்ட்டு அவங்கள வந்து பழி பேசிட்டுமே அந்த பெண்ணை தோழிய அப்படின்ட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நாயக பெண் பிள்ளாய் அப்படின்றாங்க. அம்மா நீ வந்து ரொம்ப சாதாரணமானதுல ஒரு பெரிய ஆளு, ஏமா எந்திக்கல இன்னும் அப்படின்ட்டு எந்திக்கிறாங்க. எதுக்கு எந்திக்கணும் அப்படின்ட்டு அந்த பெண் பிள்ளை கேட்கலாம்ல. அதனால என்ன சொல்றாங்க, அந்த பெண் தொழில் நினைக்கலாம், இவ்வளவு காலையில நான் எதுக்கு எந்திக்கணும் அப்படின்ட்டு நினைக்கலாம். அதனால என்ன சொல்றாங்க, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டிட கிடத்தியோ அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்கு எந்திக்கணும் அப்படின்னா, நாராயணன் மூர்த்தி, அதாவது பகவான் கிருஷ்ணனுடைய ஒன்னா ஒரு 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 பேர் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன். பெருமாளுடைய இன்னொரு பேர் வந்து நாராயணன். நீங்க ஆஹ், 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 இந்த நாராயணன்ற பேர் வந்து ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது, அந்த பேருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சக்தி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம ஊர்ல எல்லாருமே நிறைய ஊர்ல வந்து நிறைய பசங்களுக்கு வந்து நாராயணன் நாராயணன் நாராயணன்ட்டு பேர் வைப்பாங்க. இந்த நாராயணன்ற பேரை வந்து ஒரு ஒரு சிவபக்தர் காஞ்சிபுரத்துல இருந்த ஒரு சிவபக்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த விஷ்ணு சகஸ்ரநாம் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம அந்த விஷ்ணு சகஸ்ரநாம் படிப்போம். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஜென்ரலா வந்து பொதுவா வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பாங்க. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஒவ்வொரு நாமத்தையும் வந்து சிவனுடைய பெயரா மாத்திக்கிட்டு இருந்தார். அவர் வந்து பயங்கரமான ஒரு சிவபக்தர், காஞ்சிபுரத்துல இருந்தார். அவர் வந்து ஒவ்வொரு பெயரையும் வந்து சிவபக்தர்ல சாரி சிவனுடைய இதுக்கு மாத்திக்கிட்டு இருந்தார். அப்ப வந்து எல்லா பேரையும் மாத்திட்டாராம். எல்லா பேரையும் மாத்திட்டு ஆஹ், கடைசியில இந்த நாராயணன் என்ற பெயர் வரும்போது அவரால் அதை மாத்த முடியல. ஏன்னா அந்த நாராயணன்ற பெயர் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த சமஸ்கிருத இலக்கணத்தை கொண்டது வந்து என்னன்னா, அதை பிரிச்சா, ஏன்னா ஒரு எல்லா பேரையும் நம்ம இது பண்ணும்போது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் வந்து ஆஹ், ஒரு பகவானுடைய பேரு ஒரு ஒரு பேருக்கும் 2 3 அர்த்தம் வரும். இந்த அது சமஸ்கிருதத்திலேயே அப்படிதான். சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் மொழியிலேயே வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஆஹ், ஒரு பேரே வந்து பிரிச்சோம்னா 2 3 இது எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆஹ், அதை அதை பிரிச்சு அவர் ஏதோ பண்ணும்போது இப்ப பாத்தீங்கன்னா கேசவன் அப்படின்ட்டு நம்ம அடுத்த பேர் பார்க்க போறோம். நாராயணுக்கு அடுத்தது கேசவன் அப்படின்ட்டு. அந்த கேசவன்ற பேருக்கு வந்து 3 அர்த்தங்கள் உண்டு. யாருக்காவது தெரியுமா என்ன அர்த்தம்ட்டு, கேசவன்ற பேருக்கு என்ன அர்த்தம்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். கேசியை கொன்றவர் பிரபு. கேசியை கேசியை கொன்றவர் கொன்றவர் கேசவன். கேசி என்ற அரக்கனை கொன்றதுனால அவர் வந்து கேசவன் என்ற நம்ம அழைக்கப்படுகிறார். வேற அவரோட கேசம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆமா, அவருடைய கேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பகவானுடைய கேசம் வந்து வந்து பாத்தீங்கன்னா கருமையான ஒரு சுருட்டு கூந்தலா இருக்குமா. அதனால அவர் வந்து கேசவன் அழைக்கப்படுறார். இன்னொன்னு க க அப்படின்னா பிரம்மா, ஈஷா அப்படின்னா ஆம், ஆம், சிவன், கேசவன் அப்படின்னா பிரம்மா சிவன் இவங்க எல்லாருக்கும்
அதிபதியானவர் கேசவன் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பேருக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. அதுல வந்து பகவானோட பேர் வந்து இந்த நாராயணன்ற பெயரை வந்து பிரிக்கும் போது நா அஹ், நார பிளஸ் அயன அப்படின்ட்டு பிரிக்கும் போது அதை பிரிக்கும் போது அந்த இலக்கணத்துல வந்து ஏதோ ஒரு ஒரு சில சந்திகள் இருக்கு. அது பண்ணும்போது அந்த பெயரை வந்து வேற யாருக்குமே சூட்ட முடியாது. அதனால அந்த சிவபக்தர் வந்து நம்ம எல்லாமே எழுதிட்டாரா, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரா. ஒன் அதாவது இந்த பேரை மட்டும் மாத்தி இருந்தாருன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து சிவசகஸ்ரநாமம் நான் இருக்குமா. ஆனா அவர் எல்லாத்தையும் மாத்திட்டு அந்த நாராயணன்ற பேரை மாத்த முடியலன்னு ஒண்ணு அப்படியே எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போயிட்டார். இதை வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். அதனாலதான் இன்னமும் பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா அஹ், நாராயணா நாராயணான்றது தான் வந்து ஒரு 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 பயங்கர ஒரு ஒரு வெரி ஃபேமஸ் நேம். வேற அந்த ஸ்ரீ சம்பிரதாய வைஷ்ணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரை மட்டுமே தான் ஜாஸ்தி உச்சரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எது எழுதினாலும் எது முடிச்சாலும் நாராயணா நாராயணா நாராயணான்ட்டு முடிப்பாங்க. ஓகேவா. இப்ப நம்ம வந்து ஸ்ரீ இதுல வந்து நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்தை பாத்தீங்கன்னா நம்ம முடிக்கும் போது ஆல் கோஸ் டு ஷிலா பிரபாத் அப்படின்ட்டு முடிப்போம். இல்லைன்னா வந்து யுவர் சர்வெண்ட் அப்படின்ட்டு முடிப்போம். அவங்க வந்து ஆனா வந்து நாராயணா நாராயணா நாராயணன்ட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீ சம்பிரதாயத்துல அப்படி முடிப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பகவான் நாராயணன் மூர்த்தி கேசவன். அந்த கேசவன் யாருன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த மூணு பேர் அந்த கேசவனுக்கு வந்து மூணு விளக்கம் கேட்டோம். இப்போ அந்த கேசவனை பாட நீ கேட்டே கிடைத்தியோ, அந்த கேசவனை பாடுறதுக்காவது நீ எந்திரிச்சு வரலாமே, இப்படி படுத்து கிடக்குறியே அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அடுத்தது, தேசம் உடையாய் திற. தேசம்னா அதுக்கு ரெண்டு பொருளா ரெண்டு ரெண்டு விதமாகவும் பொருள். ஏன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நிறைய வார்த்தைகளுக்கு வந்து ரெண்டு மூணு இலக்கம் இருக்கும். ஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ. தமிழ்ல வந்து நம்ம ஸ்ரீ அப்படின்றோம். அது வந்து சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு ஸ்ரீ அப்படின்ட்டு. ஸ்ரீனா என்ன? அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதாவது எங்க நம்ம எதுக்காக உபயோகப்படுத்துறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொருள் படும். எல்லாத்தையுமே வந்து லிட்ரலா தமிழ் இங்கிலீஷ்ல இது பண்ற மாதிரி கிடையாது. ஆஹ் தமிழ் தமிழ்ல தமிழ்ல வந்து அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல சாரி இங்கிலீஷ்ல வந்து எப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குன்னா அதோட அர்த்தம் அவ்வளவுதான். நீங்க அதை எங்க பயன்படுத்தினாலும் அதோட அர்த்தம் அதே இடத்துல அதே மாதிரி தான் இருக்கும். அது மாறாது. ஆனா தமிழ் அந்த சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு ஒரு வார்த்தையை நம்ம எங்க உபயோகப்படுத்துறோமோ அதுக்கு எழுத்துற மாதிரி அந்த இடத்துக்கு எழுத்துற மாதிரி அது வந்து பொருள்படும். சோ தேசம் அப்படின்னா தேசமுடையாய், அதாவது என்னன்னா இப்ப குளோரிஃபை பண்றாங்க. முதல்ல பேய் பெண்ணே அப்படின்னு திட்டினாங்கல்ல. இப்ப வந்து தேசமுடையாய், அதாவது இந்த நாட்டையே கொண்டவளே நீ எந்திரிக்க அப்படின்ட்டு ஏலோர் எம்பாவா பாவாய்னா பாவை அப்படின்னா பெண். எம்பாவா எந்திக்கிறியாமா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அந்த தேசம்ன்றது வந்து ஒண்ணு இது. இன்னொன்று வந்து தேசம் தேச, அதாவது தமிழ்ல நீங்க அந்த பாசுரத்தை படிச்சீங்கன்னா தேச உடையாய் அப்படின்னா தேச அப்படின்னா தேஜஸ். தேஜஸ்னா ஒரு தேஜஸை உடையவளே அப்படின்னும் பொருள் பண்ணலாம். ஸோ ஆண்டாள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அந்த நேத்து ஒரு பெண்மணி ஒரு பெண் தொழில் எழுப்புனாங்க, இன்னைக்கு ஒரு பெண் தொழில் எழுப்புறாங்க. இந்த கீசு கீசு என்று அங்கும், அதாவது என்ன சொல்றாங்க மொத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா இப்படி வந்து இந்த கீசு கீசுன்னு சத்தம் போடுது பறவைகள்லாம், பரதவாஜ பறவைகள்லாம். அதுக்கப்புறம் இந்த இவங்களுடைய அச்சுத்தாலி ஆமைத்தாலியில இருந்து சத்தம் வருது. அவங்க வந்து தயிர் கடையிறாங்க, அந்த தயிர் கடையிற அந்த அந்த மத்துல இருந்தும் சத்தம் வருது. அந்த சர்னிங் ராட் அப்படின்னுவாங்க, அந்த மத்துலயும் சத்தம் வருது. அப்புறம் அவங்களுடைய அவங்க அவங்க அணிந்திருக்கிற அந்த அவங்களுடைய கூந்தல்ல இருந்து வர அந்த அந்த வாசனை இவ்வளோ வருது. ஆனாலும் நீ எந்திக்கலையே பேய் பெண்ணேன்ட்டு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, நம்ம அந்த நாராயணனை தானே போய் பாட போறோம், கேசவனை தானே போய் பாட போறோம், இன்னொன்னு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கே, நீ எவ்வளோ ஒரு பெரிய ஆளு, தேஜஸை கொண்டவளே அப்படின்ட்டு அவங்கள வந்து புகழ் பாடி எழுப்புறாங்க. இதுதான் வந்து இந்த பாசுரத்துடைய விளக்கம், பாசுரத்துடைய அர்த்தம். இதுக்கு இணையான இது வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேசி டீமனை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வதம் பண்றாரு. கேசி டீமன் அதுக்கு என்ன ஸ்லோகம் அப்படின்னா 10.3 37.7. அதுல பாத்தீங்கன்னா அஹ், சமேதாமானேன ச கிருஷ்ண பாஹூன நிருத்த வாயுச்சரணாம் ச விக்சிபான் பிரஸ்வின்ன காத்ர பவித்ரலோச்சன பாபத லந்தம் விஸ்ரன்சிதௌ வியசுஹ
ஸோ 7 பிரபு 10:37 7க்கு போங்க. அடுத்த ஓகே ஸ்லோகம் பிரபு. அடுத்த ஸ்லோகத்துக்கு போங்க. ஸோ அதுக்கு அந்த பொருள் படிப்போமா? என்ன? ஒண்ணு இதுதான் பிரபு கொடுத்திருந்தா நேற்றுக்கு ஆறா? பரமேஸ்வரன் சரி, இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். 6க்கு போயிடுங்க. நான் 6 படிச்சிருவோம். நீங்க படிச்சு. ஆ. 6ல வந்து என்ன சொல்றாங்க? அந்த ஸ்லோகத்தை திரும்பி கொண்டு வாங்க பிரபு. எஸ் பிரபு. தண்டானி பேதுர் பகவத் பூஜ ஸ்பிரஸ்தஸ் தே கேசீனஸ்தப்தமயா ஸ்பிரசோ யதா பாஹுஸ்ததத்தேக கதோ மகாத்மனோ யதா மய சமவிருத உபேட்சிதः அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாகவதத்தோட ஸ்லோகா. கேசி ஸ்டீத் தமிழ்ல படிக்கிறேன். பரமபுருஷ பகவான் என்னும் கரம் நெருப்பில் காய்ச்சிய இரும்பு துண்டம் போல் கேசிக்கு கொதித்தது. அவனது பற்கள் அதன் மீது பட்டவுடன் உடைந்து விழுந்தன. சரியான கவனிப்பின்மையால் நோயுற்ற வயிறு பெரிதாக வீங்குவது போல் முழுமுதற் கடவுளின் கரம் கேசியின் உடலுக்குள் மிக பெரிதாக விரிந்தது. அதாவது எப்படி பகவான் வந்து கேசியை கொண்டாருன்னா, எந்த ஒரு ஆயுதங்களையும் யூஸ் பண்ணல. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டாரு, நான் ஆயுதங்கள் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால அந்த கேசியோட கேசின்ற அந்த குதிரை ரூபத்துல வந்த அந்த அரக்கனை எப்படி கொண்டாருன்னா, தன் கரங்களாலே கொண்டாராம். எப்படின்னா கரங்களை வந்து கையை வாய்க்குள்ள வச்சாராம். அந்த கை வந்து அந்த இரும்பு நல்லா அந்த நெருப்புல காய்ச்சினா எவ்வளவு எப்படி சூடா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சூடா. அதுக்கப்புறம் அந்த வயிறு இது வீங்கி போய் அந்த கேசி அரக்கன் வந்து இறந்து போனாராம். இதுதான் வந்து என்ன சொல்றது, கேசியை வதம் பண்ணனுடைய ஒரு லீலை. ஆஹ் இதுல வந்து வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா, பகவானுடைய கைகள் வந்து எப்பவுமே வந்து ஆம், ரொம்ப புனிதமான ஒரு கை. இரும்பு துண்டம் போல வந்து யாருக்கு இருக்கும்னா அரக்கர்களுக்கு. பக்தர்களுக்கு எப்படின்னா புஷ்பம் போல இருக்குமா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஹ், துருவ மகாராஜருடைய லீலையில பாத்தீங்கன்னா, துருவர் வந்து பகவானுடைய தரிசனம் பார்த்த உடனே அவரு என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ வந்து பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, அஹ், அந்த சங்கை வச்சு தலையில தொடுவார். அது பகவானோட இவருடைய தலையில வந்து அந்த சங்கை வச்ச உடனே சங்கு வந்து அவர் தொட்ட உடனே அந்த எல்லா ஞானத்தையும் அவர் பெற்றுவாராம். யாரு? நம்ம துருவ மகாராஜர். அந்த மாதிரி பகவான் வந்து சங்கு சக்கர கதாபத்மம் 4 இது வச்சிருப்பாரு அவரு. 4 ஆயுதங்கள் வச்சிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து பக்தர்களுக்கு, 2 வந்து அரக்கர்களுக்கு இருக்கு. எதுனா சக்கரமும் அந்த கதையும் வந்து பகவான் கையில இருக்கிறது வந்து அரக்கர்களுக்கு. அந்த கோமோதகி கதா அப்படின்னுவாங்க. அந்த கோமோதகி கதா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அதுல வந்து ரத்தக்கரை இருக்குமா. ஏன்னா அது வந்து அரக்கர்களையும் பகவானை பழி பேசுறவங்களையும் பக்தர்களையும் வந்து துவம்சம் பண்றவங்களுக்கையும் வந்து அடிச்சு அடிச்சு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரத்தக்கரை இருக்குமா. அதாவது அவங்கள கொல்றதுனால. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்காக பகவான் 2 விஷயம் வச்சிருக்காரு. ஒண்ணு என்னது? தாமரை. இன்னொன்னு வந்து பத்மம் அண்ட் அந்த சங்கு. இது ரெண்டும் வந்து அஹ், பகவான் வந்து பக்தர்களுக்காக வச்சிருக்காரு. பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கும் போது அந்த அந்த சங்கும் அந்த பத்மத்தையும் வச்சுதான் அவர் வந்து பகவான் பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிப்பாரு. அஹ், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு அருமையான உதாரணம் அப்படின்னா, இந்த தாயார் ஆண்டாள் தாயார் பேசுனதுல வந்து இந்த கீசு கீசு இந்த இந்த மத்து இந்த வளையல் சத்தம் இதெல்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து தோன்றது வந்து ஆஹ், இந்த தாமோதர் லீலை ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கும். என்னன்னா யசோத மையை வந்து யசோதை தாயார் வந்து அருமையான ஒரு காலையில எழுந்து குளிச்சுட்டு அருமையா ஒரு புத்தாடைகளை போட்டுக்கொண்டு அவங்க காலையில வந்து அந்த மத்துல வந்து அந்த தயிர் கடைவாங்க. அந்த தயிர் கடையிற சத்தத்துல அந்த வளையல் ஓசைகள் வந்து அந்த கர்த்தால் சத்தத்தை போடுமா. அந்த மத்து ஓடுற சத்தம் வந்து அந்த மத்து வந்து அந்த பானையில ஓடுற சத்தம் வந்து மிருதங்கத்துடைய சத்தத்தை ஏற்படுத்துமா. நம்ம மிருதங்கம் வாசிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த யசோதை வந்து பகவானுடைய லீலைகளை வந்து பாடிக்கிட்டே வந்து அந்த இது பண்ணுவாங்களாம். அதனால வந்து ஒரு கீர்த்தனம் மாதிரி இருக்குமா. தாயார் யசோதை தாயார் வந்து பண்ற அந்த ஒரு லீலை, அந்த அந்த ஒரு செயல் வந்து பகவானை வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அந்த பகவானை வந்து எழுப்பிடுமா. எழுப்பி அவர் வெளியே அந்த ரூம் அவர் வேற ஒரு அறையில தூங்கிட்டு இருப்பாரு. அங்கிருந்து எந்திரிச்சு வருவாராம். எந்திரிச்சு வந்து பார்த்தா தாயார் வந்து எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த அந்த இதுதான் வந்து ரொம்ப ஞாபகத்துக்கு வந்தது இந்த பாசுரத்தை படிச்ச உடனே. அந்த மாதிரி வந்து இந்த கலியுகத்துல வந்து
இந்த ஹரிநாமத்தை தவிர வேற எதுவுமே. ஏன்னா பகவானே எழுப்பி கொண்டு வர ஒரே ஒரு மருந்து இந்த இந்த காலத்துல இந்த கலியுகத்துக்கு வந்து உள்ளது வந்து எதுனா அந்த ஹரிநாமம் மட்டும்தான். யசோதை தாயார் வந்து துவாபர யுகத்திலேயே வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வந்து அறையில இருந்து எழுப்பி கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? வெறும்னே வந்து இந்த மோர் கடைஞ்சிக்கிட்டே இந்த தயிரை கடைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணாங்க? பாட்டு பாடிக்கிட்டே கிருஷ்ணரை பத்தி பாடிக்கிட்டே அந்த வளையல் சத்தம், அந்த நகைகள்லாம், அந்த கை அசைறதுனால, அந்த சத்தம் வர்றதுனால அது ஒரு கீர்த்தன் மாதிரி அவருக்கு வந்து கேட்டது. ஒரு பகவானை புகழ்ந்து பாடி அஹ், பேசுறதுனால அந்த அந்த சத்தம் மாதிரி கேட்ட உடனே அவர் வந்து எழுந்து வந்தார். அந்த மாதிரி இந்த கலியுகத்துல இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு இதுதான். அது என்னன்னா அந்த ஹரிநாமம் தான். அந்த ஹரிநாமத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் வந்து பிரபுபாதர். அந்த பிரபுபாதரோட அனுகிரகத்தினால தான் வந்து நிறைய மக்கள் அந்த ஹரிநாமத்தை வந்து உச்சரிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த பாசத்தோட விளக்கம் இதுதான். இந்த பாசத்தோடைய அர்த்தம் இதுதான். ஸோ வாய்ப்பளித்த தாமோதர தேஷ் பக்தர்களுக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு நிமிஷம் இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பவன கௌர பிரேமா பிரபு. மிக்க நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ப்ரோ, பிரபு. மிக்க ரொம்ப நன்றி நல்லா பிரபு. சொன்னீங்க அருமையா பிரபுஜி. இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபுஜி. தேங்க்யூ. Yeah, ஹரே Prabhuji. Thank you, Prabhuji. Pranams, Prabhuji. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ரொம்ப ஹரே கிருஷ்ணா. ஞாபகம் இருந்தது அந்த சிவனோட அந்த இது அந்த கூந்தலோட இது ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வந்தது. அந்த கூந்தல் வாசனை அந்த வீரத்தை வந்து ஆஃப்டர் a லாங் டைம் அதெல்லாம் இது பண்ணிடணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Prabhu. Thank you. Dandat Pranam. ஹரே கிருஷ்ணா. அதெல்லாம் ப்ராம்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ண பிரபு, வெரி நைஸ். கேசவனுடைய இன்னொரு மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டேன். கேச ஈசவன். க ஓ க என்ற பிரம்மா, பிரம்மா க என்ற அண்ட் பிரம்மா. இவங்களுக்கு டாப் மோஸ்ட் வந்து இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை புரிஞ்சுக்கிட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆல் குரு சுஷீலா பிரபுபாத். ராவண பிரபு ஆச்சாரியர்கள் ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் அந்த மத்து வந்து சொல்லதுல உதாரணம் கொடுத்தது ரொம்ப அருமை. நன்றி பிரபு. எல்லாம் பிரம்மாவுடைய அனுகிரகம், அப்புறம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான். ஓகே பிரபு, ஐ திங்க் ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாம் பிரேக் அவுட் ரூம்ல இருந்துட்டு மெயின் ரூம் போகலாம். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி எஸ் பிரபு. பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வசந்த்